எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல ஜாய் அப்படின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பாப்பா ரொம்ப சோகமா இருந்தா. அவ சோகமா இருப்பத பார்த்த அவளோட அப்பா, என்னாச்சு செல்லம், ஏன் இப்படி சோகமா இருக்கிற என்று அன்போடு கேட்டாரு. உடனே அந்த பாப்பா அவள் அப்பாவிடம், ஸ்கூலுக்கு போனா எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்றாங்க, வீட்டுக்கு வந்த உடனே டியூஷனுக்கு அனுப்புறாங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா அப்ப கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இங்கிலீஷ் படிக்கணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, அதான் சோகமா இருக்கிறேன்னு சொன்னான். உடனே அப்பா அவளிடம் 2 செடிகளை கொடுத்தாங்க. ஒரு செடிய வீட்டுக்குள்ள தொட்டில வைக்க சொன்னாங்க, மற்றொரு செடிய வீட்டுக்கு வெளியில வைக்க சொன்னாங்க. அதன் பின்பு அந்த பாப்பாவிடம் எந்த செடி நன்றாக வளரும் என்று கேட்க, நம்ம ஜாய் பாப்பாவோ வீட்டுக்குள்ள இருக்கிற செடி தான் நல்லா வளரும், ஏன்னா அது வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வளருதுன்னு சொன்னான். அப்பாவும் ஓகே ஜாய், முதல்ல செடிகள் வளரட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்று கூறிவிட்டார். நாட்கள் சென்றன. வீட்டிற்கு வெளியே இருந்த செடி நன்றாக செழித்து வளர்ந்தது செல்லம். ஆனா வீட்டுக்கு உள்ளே இருந்த செடியோ நன்றாக வளரவில்லை. இதனை பார்த்த ஜாய்க்கோ ஒரே ஆச்சரியம். அப்பொழுதுதான் அங்கு வந்த அப்பா ஜாயிடம், பாத்தியா ஜாய், வெளியே இருந்த செடி மழை, புயல், சூரிய ஒளி என பல பிரச்சனைகளை சந்திக்கிறது, எனவே அது நல்லா ஸ்ட்ராங்கா செழிப்பா வளர்ந்திருக்கு. ஆனா உள்ள இருந்த செடியோ இத்தகைய பிரச்சனைகளை சந்திக்காததால் செழிப்பாக வளரவில்லை. இதே போலதான் நம்ம வாழ்க்கையும். ஸ்கூல்ல படிக்கிறது, டியூஷன் போறது போன்றவற்றை நாம் செய்யும் பொழுதுதான் நம் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் என்று கூறினார். உடனே ஜாய் பாப்பாவும், இப்பொழுது எனக்கு நன்றாக புரிகிறது அப்பா, வாழ்க்கையில நான் எதை கண்டும் கவலைப்பட மாட்டேன், பிரச்சனைகளை எதிர்கொண்டு சந்தோஷமாக வாழ்வேன் என்று கூறினாள் இந்த ஜாய் பாப்பா செல்லம். அன்பு செல்லமே, கதையை பாத்தியா செல்லம்? பாத்தியா செல்லங்களா, இந்த குட்டி பாப்பா ஜாய் என்ன செல்லம் பண்ணனா, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா செல்லங்களா. இது படிக்கணுமா அது படிக்கணுமா, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, சோகமா இருக்குன்னு சொன்னா. பாத்தியா, அதுக்கு அவங்க டாடி என்ன பண்ணுனாங்க, ஒரு செடியை வாங்கி கொடுத்து எவ்வளோ ஒரு குட் லெசன் சொல்லி கொடுத்தாங்களே செல்லங்களா. அதே மாதிரிதான் என் அன்பு செல்லம், இந்த படின்னு உனக்கு ஏன் சொல்றாங்க உன்னுடைய பேரண்ட்ஸு, நீ பின்னாடி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் செல்லங்களா. பாத்தியா, இந்த செடி வெளியில இருக்கிறனால எப்படி ஆச்சு, நிறைய மழை, வெயில், குளிர் எல்லாத்தையும் இந்த செடி அனுபவிக்குது செல்லங்களா. எவ்வளோ கஷ்டம் அந்த செடிக்கு இல்லையா? ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த செடி என்னாச்சு, மேற்கொண்டு கடந்து வந்தனாலதான் அது அழகான ஒரு செடியா வந்தது, அதுல இருந்து நிறைய பூவெல்லாம் பூக்குது இல்லையா. அதே போலதான் செல்லம், நீ சோம்பேறித்தனமா இல்லாம சோகமா இல்லாம உனக்கு என்னென்னலாம் உனக்கு படிக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கிறதோ அதெல்லாம் நீங்க படிங்க செல்லங்களா. நீங்க படிக்கும்போது எப்படி இருக்கும், நீங்களும் ஃபியூச்சர்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த செடி எப்படி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் என் அன்பு செல்லங்களா. சரி, அக்கா கூட சேர்ந்து ஒரு வசனத்தை சொல்றீங்களா? ஏன்னா பைபிள் இதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு செல்லம். என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்தியா, என்ன ஒரு அழகான வசனம் பத்தியா செல்லங்களா. அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றியா செல்லம்? வாங்க சொல்லலாம், சொல்லுங்க பாப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சூப்பர் செல்லம். இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 144:1. சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 144:1. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? இனிமேல் எனக்கு நிறைய படிக்க இருக்கு, ரெஸ்டே இல்லாம நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் எல்லாம் சேர்த்து விடுறீங்கலாம் சொல்றீங்களே, இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. சரியா செல்லங்களா? எல்லா கிளாஸ்லயும் போய் ஜாயின் பண்ணி அழகா படிங்க. சரியா செல்லங்களா? ஸ்ட்ராங்கான லைஃப் வாழணுமா? அப்ப நீ இதை கடைப்பிடிச்சுதான் ஆகணும். சரியா செல்லம்? ஓகே, பாய். அக்கா நாளைக்கு வர மாட்டேன், சண்டேன்றனால. மறுபடியும் மண்டே உங்களை பார்க்க வர. நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிடணும். சரியா செல்லங்களா? பாய், குட் நைட்.